ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான 7 கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயறு வகைகள், பருப்பு வகைகள், அதுக்கப்புறமா பட்டாணி, சுண்டல் இது எல்லாமே நம்ம திடீர்னு செய்யணும்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா ஊற வைக்கிறதுக்கு மறந்துருப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம சீக்கிரமாக ஊற வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பயறு வேணுமோ அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஹாட் பாக்ஸில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2 கப் அளவு கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. இது ஒரு 1 மணி நேரம் ஊறினாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக குக்கரில் போட்டு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெமன்லாம் நம்ம வாங்கி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா கூட அது கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு லெமனை நல்லா கழுவி தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நியூஸ் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லெமனில் நல்லா டைட்டாக இருக்கணும் அந்த பேப்பர். இந்த மாதிரி எத்தனை லெமன் உங்களுக்கு வேணுமோ அத்தனை லெமனை இந்த மாதிரி தனித்தனியாக நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 4 மாதத்துக்காவது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பளம் பொரிக்கும்போது அடியில் இருக்கிற அப்பளத்துலலாம் எண்ணெய் தங்கியிருக்கும். அப்படி நம்மளுக்கு தங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் அடியில் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு இதை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் அடுக்கும்போது நம்மளுக்கு எண்ணெய் இருந்ததுன்னா அது கீழே இறங்கிரும். எந்த அப்பளத்துலேயுமே நம்மளுக்கு எண்ணெய் இருக்காது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாலாவது டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம இட்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அது மேலே காஞ்ச மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 கப் அளவு இட்லி மாவுக்கு 2 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய். நீங்கள் நார்மலாக சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே எண்ணெயை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 நாள் வரைக்குமே இட்லி நல்லா சாஃப்டாகவே மெயின்டைன் ஆகும். 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் செய்யும்போது நம்மளுக்கு ஏதாவது சூடு அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிச்சிருச்சு அப்படின்னா எந்த இடத்துல தெரிச்சிச்சோ அந்த இடத்துல இட்லி மாவை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கொப்பளமும் ஆகாது. அதே மாதிரி அந்த காயும் சீக்கிரமே ஆறிடும். 6வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டைமில் கொசு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மழை காலம்லாம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொசு. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி வேப்பெண்ணெய் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி சுத்தமான வேப்பெண்ணெயை ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதில் இப்போது நம்ம கற்பூரம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 கற்பூரம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. லைட்டாக கைகளை வச்சு அப்படி பொடிச்சிங்கனாலே அழகாக பவுடர் ஆகிடும். இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அகல் விளக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இதை சேர்த்து திரி போட்டுட்டு நீங்கள் நார்மலாக விளக்கேற்றுற மாதிரி ஏற்றிக்கோங்க. இந்த விளக்கை உங்களோட வீட்டில் எந்த இடத்துல கொசு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு கொசுவே வராது. நீங்கள் அந்த லிக்விட் ஆல் அவுட் அந்த மாதிரி எந்த லிக்விடுமே யூஸ் பண்ணவே வேண்டாம். இதையே நீங்கள் வச்சிட்டிங்கனாலே போதும். இந்த வாசனைக்கு கொசு எல்லாமே போயிடும். 7வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது அதோட மூடியில் நம்மளுக்கு பருப்பு அப்படியே படிஞ்சிருக்கும். நம்மளுக்கு கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மூடியில் சமையல் எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் பருப்பு வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பருப்பு இதில் தெரிச்சா கூட நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த 7 கிச்சன் டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.